வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிஷ் ட்ராப் வச்சு மீன் பிடிக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஃபிஷ் ட்ராப் வச்சுருப்போம். இங்கே அந்த அளவுக்கு மீன் மாட்டல. இப்போ வந்து ஒரு குவாரிக்கு போகிறோம் மீன் பிடிக்க. எவ்வளோ மீன் படுதுன்னு தெரியல. இப்போ இதையும் பார்ப்போம்னு சொல்லி போகிறோம் ஃபிஷ் ட்ராப் வைக்க. பின்னாடி வரவன் உன்னோட பேச மாட்டேங்கிறேன், ஊமை மாதிரியே வர்றேன். அவனுக்கு ஒரு இடம் சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம், இதுக்கு மேலே கேணி மீன் இருக்குது. கேணி நம்ம பிடி தண்ணி இருக்குது. இன்னொரு கேணி ஒன்று இருக்குது. அந்த கேணி எங்கே வர பின்னாடி இறந்தமா பூ பூத்துருக்குதா? ஆமாம், பேக்க மேலே காமிக்க பாருங்க நம்ம யாருங்க நம்பர்களே. இதே அந்த கேணி. ஆனால் கேணியில் மீன் இருக்கான்னு தெரியவில்லை. ஆனால் தண்ணி ஒரு மானை வாடிக்கல. இப்போ கொலையில் அழுவுங்க. இதுலையும் ஒரு இழந்த மரத்தை பாருங்க நம்பர்களே. இங்கே இழந்த மரம் பூ பூத்துருக்குது. இழந்த மரம் பூத்துருக்கு. சூரம்பழம் கீழே இருக்குது. சூறங்காய் அந்த ஒரு கீழே இருக்கு பாருங்க. சூறங்காய் இழந்த பழம். ஜா நடந்து போவோம். முன்னாடி நடங்க. என்ன நீங்கள் இன்னைக்காச்சும் மீன் படுமா? பார்ப்போம், போட்டு பார்ப்போம். அதுதானே தானே. அம்மா ஃபஸ்ட்டு வச்சதில் மீனோட அந்த ஆற்றுல வச்சேன். சரி, ஆற்றுகளோட மீன் விடுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து குவாரின்னு சொல்ல முடியாது. ஒரு குவாரி மாதிரி பாறை உடைக்கிற அங்கே கொண்டு வைக்கிறான். அங்கேயாச்சு விழுகுமான்னு தெரியலை. ஒரு சின்ன ட்ரை பண்ணி பார்ப்போம்னா வச்சு பார்ப்போம். இதுதான் ஒரு கம்மாக்கரையில் ஏறி இருக்கான். அருமையான இடம் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்மளே. குறுக்க போய் கிளாஸாக குறுக்க போயிடலாமா? குறுக்க இறங்கிடலாமா? இதுக்கு நேரம் இறங்கலாம். இறங்கடா. நான் இங்கெல்லாம் தண்ணி கிடக்குன்னு சொல்லுவீங்க, இங்கே வைக்கலாம்னு சொல்லுவீங்க. இங்கே வந்து புதுமலை தண்ணி. இதில் வந்து நண்டு நத்தை இருக்குன்னு நினைக்கிறேன். நண்டு நத்தை வந்து ஆனால் தடையினே பிடிக்க முடியும். தடையினு பார்த்தேன். நண்டு நத்தை இருக்கல. இது வேறங்க வாரிட்டு கீழே வந்துடாதீங்க. சரியான கிளைமேட்டு. இந்த சரியான அருமையான கிளைமேட்டு. சுத்தமாக ஒரு பொட்டு வெயில் அடிக்கலப்பா. மானம் இங்கே இல்லை, குதிரை சாப்பிட்டு போட்டுருக்கு. இறந்து போச்சு. நத்தை ஃபுல்லாக இறந்து கிடக்கு. அப்போ குதிரை சாப்பிட்டு போட்டுருச்சு. இங்கே இங்கே வாங்க, நம்மளை பூவாமே குதிரைகளையும் சாப்பிட்டது. எவ்வளோ நத்தை கிடக்கும் பாருங்க. இங்கே வாங்க, நம்ம ஒன்று உள்ளெல்லாம் பூவாமே வந்து அதுதான் ஃபுல்லாக நத்தை ஏகப்பட்டு போயிடாட்டு. கிளைமேட் அருமையான கிளைமேட்டு. மேலே பாருங்க, மானம் அப்படியே ஏகமட்டு போக கிடக்குது. இழந்த பழம் நடக்க பார்த்துருக்குமா? இழந்த பழம் பூதே இழந்த பழம் பூதே இருக்கும். இப்போ பூதே இருக்குமா? சீசனுக்கு என்ன வரல. பூதே இருக்கும் தெரியல. போவோம். இப்போ நான் வந்து ஃபிஷ் ட்ராப் வைக்க தான் போகிறேன். சரி, போகிற வழியில் இந்த இழந்த மரம் எல்லா மரம் இருக்குது, அப்படியே பார்த்துட்டு போக வந்துட்டு அப்படியே அது அந்த பாதையில் போகிறேன். அதனால் பார்க்குறான். பூதான் பூக்குது. சீசன் வரலன்னா சீசன் டயம் இருக்குது. ஆமாம், சீசன் காய்ச்சோன்னு சொல்ல சொல்லணும். இங்கிட்ட வந்தானாச்சுக்க சொல்லிடு. இந்த பூ நல்லாத்தையும் பூத்துருக்கு. பூவாமே காயும் அநேகமாக நல்லா காய்க்கும். காயும் நல்லா காய்க்கும். பூ அப்படியே ஏன்னா பூ வேறு மாதிரி அடிக்குது. மல்லிகைப்பூ மாதிரி பூ. மல்லிகைப்பூ அடிக்குது இல்லையா? எனக்கு மல்லிகைப்பூ மாதிரி தானே அடிக்குது. நாரை பறந்து போகுதுரா. பாருங்க தான் போகல. இழந்த மரத்து பூ மல்லிகைப்பூ அடிக்கிறதுக்கு இப்போ என் மூக்குது தெரியல. எனக்கு ஒரு பூ வேறு மாதிரி இந்த தண்ணி வாடையாக புதுமான வண்டிய தண்ணி இல்லை. ஓ, அந்த சேரு இது அதே இப்போ அடிக்குதோ? இப்போ பாதை வைக்க நேரம் இருக்குது. பாதை உள்ளே ஏன் போகலாமா? இந்த இளமத்தை நம்பர்களே, இங்கே பக்கத்தில் போய்ட்டு கனெக்ட் பண்ணுற நம்பர்களே. ரொம்ப தூரம் நடந்து போனேன். ஆமாம், போகிற வழி அது சுற்றி காமிப்போம்னு சொல்லி சுற்றி காமிக்கிறான். ஆமாம், கொஞ்சம் தூரம் நடந்து
அருமையான இடம் பிளேஸு. சரி பிளேஸு நல்ல அருமையான பிளேஸாக இருக்கும். சரி சுற்றி இப்போ காமிப்பேன்னு சொல்லி சுற்றி காமிக்கிறேன். இப்போ என் பாதை காமிச்சு கூட்டி வரப்பில் வண்டியில் வந்தால் ரோட்டில் போயிருக்கலாம். நாங்கள் வந்து இப்போ காட்டு பாதையில் வர்றோம். அதுக்கு தேவையான பொருள் இந்த ஒரு பிஸ்டாப்பு உள்ள சத்து மாவு எல்லாமே இருக்கிறது. அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுவோம்ல. ஆமாம், வீடியோ ரொம்ப லாங்காக ஓடும். இதோ வந்தா இருக்குது பாதை. அதுவே என்னடா சரி வீடியோ ஆஃப் பண்ணுறேன். அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். மடிப்போம் நான் வர்றேன். வா. அவ்வளோதான், கொஞ்சம் ஸ்பாட்டு பக்கத்தில் வந்துட்டான். இன்னும் கொஞ்சம் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டேன். கொஞ்சம் தூரத்துனேன். ஆமாம், அதுக்கு முன்னாடி போகிற வழியில் ஒரு மரம் இருக்குது, விளாம்பழம் மரம். நம்ம அதில் பழம் கிடக்கான்னு பார்த்துட்டு போகலாம்னு போகிறோம். நம்ம யோகத்துக்கு விளாம்பழம் கிடந்துச்சுன்னா விளாம்பழ சீசன் நெருக்கி முடிஞ்சிச்சு இல்லை? விளாம்பழ சீசனு ஆல்ரெடி சேனலில் வீடியோ போட்டிருப்போம். பழம் பிடிங்கி சாப்பிட்ருப்போம். நம்ம பார்க்கலன்னா கீழே வந்து மேலே ஐக்காலில் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா கீழே இதில் லிங்க் கொடுக்குறேன். மறக்காம டச் பண்ணி பாருங்கள். என்னடா முள்ளில் கட்டி குட்டி வர இதே பாதவா பாஞ்சு யாருங்க? அப்போ நான் காட்டு பாதை போயிட்டே இருக்கேன். ஏண்டா கமாய்க்கு இறங்கி வந்திருக்கலாமேடா. அதுக்கு இவன் இப்படி கமாய்க்கில் இறங்கி வந்திருக்கலாமே. எப்போ காய் காணுங்க? காய் கிடக்குடா. கீழே பழம் கிடக்குதான் பாரு சாமிக்கால. இந்த ஒரு விளாமரம் இருக்குது பாருங்க. ஆனால் மேலே இந்த விளாமரத்தில் காயை காணும், இந்த கண்டுலேயும் காயை காணும். மரத்தில் காய் கிடக்காம பாருங்கள். கிடக்கடா. ஏறி அழைப்பி பார்ப்போம். நீ ஏறி அளப்புறீங்களா சாமி? இந்த மரம் இந்த அளவுக்கு காய்க்கிற இந்த வருஷம். அங்கே ஒன்று கிடக்கு. ஏறி இப்போ அது பிடுங்க முடியுமா? இந்த அது அளப்படா விழுந்துடாதா? காயாக இருந்தால் எப்படி விடுங்க? கல்லை விட்டு எவஞ்சி பார்ப்போம். அவ்வளோதானே. வேணாமா போவோம். டைம் இல்லை நம்மளுக்கு. மானம் ஒரு மழை இறங்கிடுச்சு. டக்குன்னு வீடியோ எடுத்து கிளம்பணும்ல. இந்த கிடக்கு தான் பாரு. டக்குன்னு போய் பிஸ்டா வைக்கணும் வேறு. நான் உள்ள செடிக்கிற மண்டி போய்க்கிருக்க. காயே இல்லைடா இந்த வருஷம். இந்த மரம் இந்த மரம் காய் காய்க்காது. இங்கே இதுக்கு பெஞ்சு காய் கிடக்கு. சரி போவோம். டைம் இல்லை. காய் கிடக்கணும். அழைச்சி பார்ப்போம். காயா இல்லைவா? பழமில்ல வா போவோம். அப்படியே வா. கம்மாய்க்கு இறங்குங்க. அவ்வளோ நண்பர்களே, அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். விளாம்பழத்தை ஒன்றும் காணவில்லை. ஆமாம், இப்படியே போயிட்டு பிஸ்டாப் வச்சுட்டு பிஸ்டாப் வைக்கும்போது கண்டினியூ பண்ணுறோம். நண்பர்களே, பிஸ்டாப் இந்த ஊர் கொண்டாந்துட்டான். பிஸ்டாப்பு அதுக்கு இன்றைக்கி என்னென்ன பொருள் கொண்டாந்துருக்கோம்னு பாருங்கள். பிஸ்டாப் கொண்டாந்துருக்கான். ஆமாம், அமேசானில் ஆர்டர் போட்டது. ஆர்டர் போட்டிருந்தா சத்து மாவு கொண்டாந்துருக்கான். ஆமாம், சாப்பாடு கொண்டாந்துருக்கான். ஆமாம், இப்போ ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியதேன். எவ்வளோ மீன் படுகுன்னு தெரியலை. பிஸ்டாப் அங்கே உரம் எடுத்தோம். அப்போ எடுத்துக்கலாம். குப்பை மாதிரி கிடக்கு. கொண்டு தூக்கி போட்டாக்கலாம் உடைய போட்டிருந்தாக்கில் கிடக்கு. ஆமாம், நல்ல வேறு லொக்கேஷன் வந்திருக்கான். நம்ம இது வந்து எங்கள் ஊருக்கு குவாரி. மீன் நிறையா இருக்குது. சத்துமா உள்ளே போட்டு கொட்டி நல்லா பரட்டிடு. சத்துமா கொட்டிக்கிருக்காப்புல பார்த்துக்குங்க. நல்லா பரட்டது. என்ன அதுக்குன்னு பரட்டிட்டியா? அவ்வளோதானே. அவ்வளோதானே. என்ன தொடக்கிட்டியா? அதை பிடிச்சி மேலே பிடிச்சி நம்ம எப்படி எடுக்கும் தெரியுமில்ல? நல்லா அமுக்கணும். நல்லா அமுக்கணும்டா. மேலே வர மாட்டேங்குது. அவ்வளோதான். இப்போ எப்படி வந்தது? அதுக்கு முன்னாடி மேலே வச்சு டொவினா கட்டிங்க சாமி. ஏன்னா அது வந்து குவாரி வேறு. பெருமீன் மாட்டி இழுத்துக்கு பேசுனா போச்சு. ஆமாம், அது என்ன மேலே ரொம்ப குண்டு மாதிரி இருக்குது. அதே நம்ம கட்டின அது இது டொயினோட அப்படி இருக்குது. அது இருந்தால் போட்டால் அது வந்து எந்த இடத்துல நடக்குன்னு பார்க்குறதுக்கு.
இதில் முடிஞ்சுக்குவான். ஏ அந்த குண்டில் ஒட்டி முடிஞ்சு விடாது, அந்த குண்டை கண்ணி கொடுத்துருக்கேன். இந்த தொழிலில் முடிஞ்சிட்டோம். இப்போ முடிஞ்சிட்டுவான். சிப்பெல்லாம் போட்டு தானே இருக்கு. அது மீன் எடுக்க சிப்பா அது. பெஸ்ட்டாக பார்க்காம பார்த்துக்குங்க. மீன் எடுக்கிறக்காண்டி இந்த சிப்பு இதுக்குள்ள கொடுத்து மீன் எடுத்துக்கலாம், இப்படியும் கொடுத்து எடுத்துக்கலாம். ஆமாம் போடுவோமா? ஆமாம், உருண்டை உருண்டையாக இருக்குது ஓட்டோடு. எத்தனை ஓட்டை இருக்குது இதில்? 2 4 6 8. என்ன பண்ணுறீங்க? உருண்டையாக உள்ள ஒரு டீ போடுங்க. மீனுக்கு தீனி ஓடுது. மீனுக்கு தீனி ஓடும்ல. பார்ப்போம் எப்படி மீன் விழுதுன்னு தெரியல. ஒரு சின்ன ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்னொரு உண்டை போட்டுவிடு. அடுத்து வேணும்லண்ணா இன்னொரு ஆர்டர் ட்ரை பண்ணிக்கலாங்க. எங்கே அண்ணே வந்துருச்சா? வந்துருச்சா அண்ணே? இல்லை. சரி, உண்டையை அப்படியே கொண்டு தூக்கி போடுங்க. எங்கே தூக்கி போட போகிற? வேட்டி இது மேலே தூக்கி கட்டிக்கப்பா. தீயத்தை நான் வாங்க. பிஸ்ட்ராப் வந்து எங்கள் ஆளு பிஸ்ட்ரா தூக்கி போட போகிறாப்புல. வாங்க போய் போடுவோம் உள்ள. இந்த இடத்துல தூக்கி போட போகிறான். நல்லா அருமையான பிளேஸு. பாறை கொஞ்சம் வழுக்கும் சாமி, கொஞ்சம் பார்த்து போங்க. இந்த பாறை வந்து அந்த கேப்பில் போடு பிஸ்ட்ராப் அமுங்கிற மாதிரி. எம்பிட்டு மீன் மாட்டுன்னு தெரில. தூக்கி போடுறியா? ஃபுல்லாக அமுங்கண்ணே. அமைக்கணுமா ஃபுல்லா? பாப்பா அமுங்க. அமீர்ச்சா போய் உள்ள போவாமே. போமா தள்ளி விடுவோமா? இருந்துட்டு போடா. இதில் அங்கே இதில் கட்டி விடு. இந்த கல்லை கட்டி விடுவோம். இல்லை சும்மா போட்டு விடு. பிஸ்ட்ராப் இந்த அதுக்கு நேரம் போட்டான். அந்த அதுக்கு நேரம் ஒயிட் கலரில் ஒரு குண்டு மாதிரி இருக்கும். அது இதில் போட்டு விட்ருக்கான். அதுக்கு நேரம் ஒருத்தர் வர்றாப்புல பெயின் சட்டியோட ஆஃபீஸர் மாதிரி. நம்ம என்னமோ பண்ணுறாப்புல. ஆமாம், நம்ம பாருங்க. ஒருத்த வெறுத்தனமாக வந்துக்கிட்டு மீன் பிளங்கிக்கு இருக்குது. இந்த ஒரு உள்ள பிஸ்டாப் போட்டால் அந்த பிஸ்டாப் மேலே மீன் தெரியுது பாருங்கள். தெரியுதா? எது கேமரா இருந்தால் உள்ள தண்ணிக்கில் வச்சிடலாம். கோப்ரோ கேமரா அது வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம் மறந்தாக்கல. நம்பர் இதை போட்டு ஒரு 1/2 மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து எடுத்து வந்து பார்ப்போம். இந்த ஒரு நிற்கிறாரு பாருங்க. ரொம்ப குத்துசோகம் வர்றாப்புல அவர். ஆமாம் பாருங்க. இவர் தான் வந்து மீன்பிடி வீரர். பிஸ்ட்ரா போட்டிருக்காப்புல. எப்படி மீன் பிடிக்குதுமா அப்படிமாப்பா. ஆனால் மீன் 5 பிறகு திரும்பி வர அந்த பிஸ்ட்ராக்கு மேலே மீன் அந்த எப்படி மீன் தெரியுது ஜூம் பண்ணி காமிப்போமா? தூரம் அதுக்கு நேரம் பாருங்கள். மீன் பிள்ளைங்க இருக்குது பாருங்கள். நல்லா தெரியுமான்னு தெரியலை. ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து பார்ப்போம். பக்கத்தில் போய் காமிக்கிறான். பேசாமா பிஸ்டாவுக்கு நேரம் கிடக்கு. தெரியுமான்னு தெரியலை. ஆனால் பெருமீன் ஒன்றத்தையும் காணா. நம்ம விழிக்குண்டு சின்ன சின்ன மீன் குஞ்சு தான் தெரியுது. வெனத்தை தூக்கி போட்டேன். என்னடா சத்துமாவு மீன்? அந்த வாடகை மீன் வரும். சத்துமாவு தூக்கி போகிறாப்புல அந்த வாடகை மீன் வரணும். பார்ப்பேன். ஒத்த மீனாச்சும் இந்த பிஸ்டாப்பில் பிடிச்ச போடுவோம் பார்ப்பான். அதோட அந்த பிஸ்டாப்பு வீடியோ இதோட நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்போம் நினைக்கிறேன்டா. ஆமாம் போட்டான்னா ஒன்று போடல. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவு எல்லோரும் கேட்டுறதுல பிஸ்டாப்புக்கு வந்து இதுதான் நல்லா இருக்கும். எனக்கு சத்துமாவும் சோறுன்னு சொன்னாங்க. போகும்போது இந்த இன்னொரு பாறை இருக்கும். அந்த பாறைலாம் சுற்றி காமிக்கிறேன் போகும்போது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிஸ்டாப் வச்சு 1 மணி நேரம் ஆகி போச்சு. போய் பார்ப்போம். மீன் விழுந்து நான் பார்ப்போம். வாங்க. அங்கே பக்கத்தில் வச்சுருந்தேன். கன்ஃபார்மாக விழுந்திருக்குமான்னு தெரியவில்லை. பார்ப்போம். ஆனால் மீன் நிறையா இருக்குது. அங்கேயோ நிறைய மீன் தெரியுது. ஆனால் விழுந்திருக்காங்க. விழுகவே மாட்டேங்குது. என்னன்னு தெரியல.
இந்த ஆடி அங்கே 2 ஆட்டை வச்சு எடுத்துட்டு மறுபடியும் 1 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கான். இதோட நாங்கள் இது ஃபிஷ் ட்ராப் வச்சு வந்து 2-3 மணி நேரம் ஆச்சு. என்ன கம்மி ஒன்று விழுகலையா? ஏன் விழுக மாட்டேங்குது? என்னமோ ஒன்று மட்டும் என்னமோ கிடக்குது, ஆனால் என்னன்னு தெரியலை. இந்த இடத்த உள்ள எங்கே தேவையில்லை. ஆமாம், மீன் குஞ்சு தான் ஒரே ஒரு மீன் குஞ்சு மாட்டிருக்கு நண்பர்களே. அந்த உள்ளது ஒரே ஒரு மீன் குஞ்சு மட்டும் உள்ளே அடங்கு. க்ளீன் பண்ணுறியா? க்ளீன் பண்ணுறியாங்கண்ணே மொட்டிலையே? ஆமாம், ஒரே ஒரு மீன் குஞ்சு மாட்டிருக்கு நண்பர்களே. சுத்தனு கூண்டு மீன் குஞ்சு, அது எதுக்கு? ஆனால் மீன் நிறைய தெரியுது நண்பர்களே உள்ளே. ஆனால் ஃபிஷ் ட்ராப் நம்ம ஃபிஷ் ட்ராப் வச்சா விழுக மாட்டேங்குது. ஆனால் நிறைய பேர் இந்த ஃபிஷ் ட்ராப் வச்சு மீன் நிறையா பிடிக்கிறாங்க. நம்ம நேரமாக இருந்ததில் ஒன்றோட பிடிக்க மாட்டேங்கிறான். இதுக்கு வேறு என்னமாச்சும் ஃபுட்டு வைக்கணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ண முடியாது. நாங்கள் ட்ரை பண்ணி அது கிளிக்கலடா. அது கிளிக்காமல் இருக்குது. அதாவது அடுத்த என்னமாச்சும் கமெண்ட் பண்ணுங்க நம்மளுக்கு. வேறு எதுமாச்சும் ஃபுட்டுக்கிட்டு வைக்கலாமா? நான் ஒன்றோட விழுக மாட்டேங்குது. கீழே தூர் கழட்டுற மாதிரி இருக்குதான் பாரு. தூரில் கழட்டுற மாதிரி இருக்கா? அதான் எதுவுமே கொடுக்கலையே. எதுவுமே கொடுக்கலையா? சரி, அது மாதிரி பழசுன மாதிரி அலசு. ஃபிஷ் அப்போ க்ளீன் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்ப, வேறு வழி இல்லை. நம்ம வேறு மாதிரி கன்ஃபார்மாக கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், வேறு என்னமாச்சும் ஃபுட்டு வைக்கலாமா நான்? ஏண்டா? ஆமாம், நம்மளே நாங்களே எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்கலாம், முடியலை. ஆனால் அந்த கம்மாயிலெலாம் இந்த குவாரியில் மீன் ஏகப்பட்டது இருக்குது. ஆரம்பத்தில் காமிச்சிருப்போம் நினைக்கிறேன். நிறைய மீன் ஃபிஷ் ட்ராப்பை சுற்றி இருக்குது தான் ஃபிஷ் ட்ராப் நுழைய மாட்டேங்குது. வேறு என்னமாச்சும் வேறு ஃபுட்டுக்கு வைக்கணுமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இதை வச்சு சீனு போச்சு. ஆனால் நிறைய பேர் இது வைக்கிறாங்க, நல்லா பிடிக்கிறாங்க. நம்ம நேரம் வந்ததில் ஒன்றோட பிடிக்க மாட்டேங்கிறான். அவ்வளோதான் நண்பர்கள் இந்த வீடியோ எல்லோரும் ஃபுல்லாக பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். ஆமாம், நாங்கள் வந்து ஃபிஷ் ட்ராப் வச்சோம். அந்த அளவுக்கு மீன் ஒன்றும் மாட்டவில்லை. உள்ளே 2-3 மீன் குஞ்சு சின்ன சின்ன குஞ்சு தான் கிடந்துச்சு. ஆமாம், அந்த அளவுக்கு ஒன்றும் மாட்டலை. ஆமாம், ஃபிஷ் ட்ராப்பில் வந்து வேறு என்னமாச்சும் ஃபுட்டு வைக்கலாமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் சொல்கிறேன். பாய். அடுத்த வீடியோவில் நல்ல வீடியோவில் சந்திப்போம்.